படம் ப்ராசஸ் அப்போ ஆக்சுவலாக நான் வீட்டில் அவ்வளோ யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். அந்த ஊரில் இருந்ததுனால சின்ன வயசில் நான் அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன் ஸ்கூல்லலாம். ஸோ ஒரு விஷயம் நல்லா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாராட்டுவாங்க. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. காதல் பத்தி உங்களுடைய பார்வை என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா? லவ்னா லவ். நடிகரெல்லாம் தாண்டி சினிமால ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? எல்லா நடிகனுக்கும் அடுத்த விருது ஒரு முக்கியமான நம்பிக்கை இளைஞருக்கான விருது தான் பார்க்க போறோம். அந்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக இந்தியாவின் மிக முக்கியமான ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவர்களை அன்போடும் பெருமையோடும் மேடை கழிக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். இந்த நிகழ்வு நீங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தீங்க. நிறைய துறையை சார்ந்த சாதனையாளர்கள் விருது வாங்கினாங்க. ஒரு சில வார்த்தைகள் இந்த விருது பத்தி. இல்லை, இதெல்லாம் பார்த்தா நம்பிக்கை வருது. ரொம்ப நம்பிக்கை வருது பார்த்தா. சூப்பர் சூப்பர் சார். இந்த விருதினை PC சாரோட இணைந்து வழங்குவதற்காக சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் சார்பாக மிஸ்ஸஸ் கவிதா நந்தகுமார், CEO ஆஃப் சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கபடி மேட்ச்ல ரைடு பிளேயரு எத்தனை முறை கால் தடுமாறி கீழே விழுந்தாலும், ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் எத்தனை பேரை அவர் அவுட் பண்ண வந்து தடுத்து பிடிச்சாலும், அத்தனையும் கடந்து அவர் கோட்டை தொடுறப்போ கிடைக்கிறது வெற்றி மட்டும் இல்ல, பார்க்குற எல்லோரும் அந்த பிளேயர் பக்கம் தான் நிற்பாங்க. அந்த மாதிரி தன்னோட சினிமா பயணத்துல தொடர்ந்து போராடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்கும் ஒளிரும் நாயகன் ஒருவருக்கு தான் இந்த விருது போக போகுது. யார் அந்த ஒளிரும் நாயகன்? ஏவியில பார்த்துடலாம். தமிழ் சினிமா முகம் மாறியிருக்கிறது. வித்தியாச கதை களங்கள், அபூர்வ கதாபாத்திரங்களை தேடத் தொடங்கிவிட்டார்கள் ரசிகர்கள். அவர்கள் விரும்பும் இளைஞனாக கிடைத்திருக்கிறார் துருவ் விக்ரம். அப்பாவின் அணைப்பை விட்டு தன்னந்தனியாக வேட்டையாட புறப்பட்டதே அடுத்த கட்டத்தின் அறிகுறிதான். வில்லேஜ் சப்ஜெக்டில் உழைப்பை கொட்டி ஆற்றாமை, கோபம், வெறித்தனம் என உணர்வுகளை கலந்து கட்டி ஆடிய துருவ் பைசன் காலமாடனில் எடுத்தது பெரும் பாய்ச்சல். திரையுலகில் தொடக்க தடுமாற்றங்களை கடந்து அவர் காட்டிய நிதானத்தின் வெளிப்பாடே இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக ரசிகர்களின் இதயத்தில் அவரை அமர்த்தியிருக்கிறது. உடலை குறைத்து உருமாற்றி படத்தில் அவர் வாழ்ந்ததெல்லாம் பேரழகு. பைசனில் அப்பா மீதான மரியாதை, அக்கா மீதான பேரன்பு என அவர் வெளிப்படுத்தியதெல்லாம் உணர்வுகளின் வானவில். தணியாத தாகம், குறையாத வேகம் என தனக்கான சினிமாவை தேடி புறப்பட்டு விட்டது இந்த பறவை. அடுத்தடுத்த களங்களில் சாதிக்க அவருக்கு பெரும் சவாலும், அதனால் நமக்கு நல்ல படைப்புகளும் காத்திருக்கின்றன. இந்த இளம் கலைஞனை நம்பிக்கை இளைஞராக தேர்வு செய்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். ஒளிரும் நாயகன் துருவ் விக்ரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். துருவ் அவர்களுக்காக சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. PC சார், ப்ரோ சார்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாம். சார் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் டைரக்ஷன் விக்ரம் சார் தான் நடித்தார் ஹீரோவா. இப்போ துருவுக்கு விருது கொடுத்துருக்கீங்க.
ஒரு சில வார்த்தைகள். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணணும் அவர் கூட. ஐம் வெயிட்டிங். சூப்பர் சார், சூப்பர். படம் பார்த்துருப்பீங்க பைசன். பார்க்காத எப்படி இருக்க முடியும்? நிச்சயமா நிச்சயமா சார். ஸோ படம் பார்த்துட்டு முன்னாடி பேசுனீங்க துருவ் கிட்டயோ இல்லை விக்ரம் சார்கிட்ட இல்லை பேசுனீங்களா? இல்லை, நான் பேசல, யார்கிட்டையும் நான் பேசல. ஓகே சார். எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு? உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா துருவ போத்தே ரொம்ப நாளாக தெரியுவேன். ஓகே. அடுத்த நம்பிக்கை அவர் தானே தமிழ் சினிமாவுக்கு. சூப்பர். ரைட் சார், ரைட் சார். சார் அவருக்கான ஒரு வாழ்த்துரை சார் இந்த இடத்துல. அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் கிடையாதுங்க வாழ்த்துறை பேசுறதுக்குலாம். சொல்லிட்டேன், அடுத்த நம்பிக்கை தமிழ் சினிமா நம்பிக்கை போதாதா உங்களுக்கு? சார் இந்த நேரத்துல ஏதாவது ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணலாம்னு பாக்குறோம், கரெக்டா? ஸோ நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி துருவ் அவர்கள் பேசினார்னா நல்லா இருக்கும். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்கள் கையில விகடன் தாத்தா, இது 2வது தாத்தா, கரெக்டா? கரெக்ட். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் பிசி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே தான் வெயிட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவார்ட் கொடுக்கவே வந்தார். அண்ட் அவர் மாதிரி ஒரு லெஜெண்டால் கையால் இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் தெரியும். ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ். ஸோ தேங்க்யூ ஆனந்த விகடன் அந்த வாய்ப்புக்கு. அண்ட் இத்தனை சாதனையாளர்களுக்கு முன் இந்த அவார்டு கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே பதட்டமாக இருக்குது, என்ன சொல்கிறது தெரில, என்ன பேசுகிறது தெரில. பட் தேங்க்யூ ஆனந்த விகடன். அண்ட் மக்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், அவங்களோட அன்பு இல்லாமல் என்னால் இங்கே நின்று இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா பைசன் படம் ப்ரமோஷன்ஸில் பசுபதி சார் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. விக்ரம் சார் அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் கேட்டதா. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து சார் சொல்லி கேள்விப்பட்டோம். பசுபதி சார் வந்து விக்ரம் சார் என்னெல்லாம் சொன்னார் உங்களை பற்றி அவர்கிட்ட அப்படின்றது. ஸோ உங்கள்கிட்ட விக்ரம் சார் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க படம் ப்ராசஸில் இருக்கும்போதும் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமும்? படம் ப்ராசஸ் அப்போ ஆக்சுவலாக நான் வீட்டில் அவ்வளோ யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். அந்த ஊரில் இருந்ததுனால அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் ஆக்சுவலாக நான் அவ்வளோ பேச மாட்டேன். படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆக்சுவலாக, அம்மா அப்பா எல்லாரும். ஓகே. குறிப்பாக அப்பா என்ன சொன்னாருன்றது தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அதாவது அப்பா 8 அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். அப்பாவுக்கு என்னன்னா அவருக்கு அவரை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னாப்புல படத்தில். அண்ட் அதை விட எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்க முடியாது. ஸோ எஸ், அவர் ட்வீட்டும் பண்ணியிருந்தாரு. அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயிரா அப்படின்னு சொல்லி ட்வீட்டும் பண்ணி உங்களுக்கு வந்து சியானே வந்து ட்வீட்டும் போட்டு பாராட்டி இருந்தாரு. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசுல நான் அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன் ஸ்கூல்லலாம். ஸோ ஒரு விஷயம் நல்லா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாராட்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ ஒரு சூப்பர் மூமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்தியாலேயே மிகப்பெரிய ஆளுமை நம்மளோட சார். அவர் கையால ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அது கனவு தான். அந்த கனவை இங்க நம்ம நிறைவேற்ற போறோம். சார் உங்களை இங்க ஒரு சூப்பரா புகைப்படம் ஒன்று எடுக்க போறாரு. அதை நம்ம சூப்பரா ஃப்ரேம் போட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, கேமரா ப்ளீஸ். இந்த போட்டோ ஃப்ரேம் போட்டு செம்மையா நம்ம வேற லெவல் அனுப்பி விட போறோம். ஓகே துருவ், உங்களுக்காக சூப்பரா சார் போட்டோ எடுத்து கொடுத்தார்ல. ஸோ சாருக்காக நீங்க ஒன்று, அவருக்காக ஒரு அன்பு பரிசா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். உங்க அப்பாவோட சூப்பரான சாங் ஒன்று இருக்கு, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அந்த பாட்டை நீங்க அவருக்காக பாடி டெடிகேட் பண்ண போறீங்க இந்த இடத்துல. சார் டைரக்ட் பண்ணி சார் கேமரா பண்ண படம் மீரா. அந்த பாட்டு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட் தான். அதை நீங்க ஒரு 2 வரி பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். Oh butterfly butterfly ஏன் விரித்தாய் சிறகை, oh butterfly. சூப்பர். நல்லா பாடுறீங்க. சூப்பரா பாடுறீங்க. Singing very well. சார் அவர் தமிழ்லயும் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, தெலுங்குலயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஹாய் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்கல்ல? ஆமா. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பாட சொல்ல மாட்டோம், பட் எங்களுக்கு நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. Thank you. சூப்பர். Okay. சார் பிஜி சார், thank you so much sir for coming. Thank you. குரு ப்ரோ, Yeah. இன்னைக்கு என்ன நாள்ன்றது உங்களுக்கு தெரியும். February 14th சொல்லிடாதீங்க. ஆமா. வேலண்டைன்ஸ் டே. ஐயா
காதல் பத்தி உங்களுடைய பார்வை என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஆனா இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கும் காதலுக்கும் என்ன சம்மந்தமே நீங்க தெரியல. வந்தா நாங்க கேட்போம், உங்களை விட மாட்டோம் சும்மா காதல்ன்றது அப்படி. என்ன வேணாலும் இருக்கலாம்ல. இப்ப எங்களுக்கு உங்க மேல ஒரு காதல் இருக்கு, உங்களுக்கு அந்த விகடன் விருது மேல ஒரு காதல் இருக்கு. சோ அப்படி கேக்குறேன். சரி, சரியா? என்ன கேட்டீங்க? லவ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறேன். லவ்வா? ஆ, லவ்னா லவ் லவ். இல்ல, நீங்க கபடி பத்தி கேளுங்க, சினிமா பத்தி கேளுங்க, ஆக்டிங் பத்தி கேளுங்க. இது எல்லாத்து மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்கு தானே, அதனால தான் லவ் பத்தி கேக்குறோம். இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரு லவ் இருக்கு. ஆமா, அதான் லவ். அதான் லவ். ஓகே. ஓகே. ஆனா நாங்க சோஷியல் மீடியால உங்களுடைய அடுத்த படம் இவரோட தான் அப்படின்றது நாங்க நிறைய காசிப்பா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். உண்மை என்ன அப்படின்றத இந்த மேடையில சொன்னா நாங்க தெரிஞ்சுப்போம் bro. இல்ல, ஏதோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 2-3 படம் கதை இருக்கு. ஓகே. அதுல எது இப்போ அடுத்தது பைசனுக்கு அப்புறம் பண்ணா எது கரெக்டா இருக்கும்ன்றது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காரு பைசன் மூலியமா மாரி செல்வராஜ் சார் எனக்கு. ஸோ அது சரியா பயன்படுத்தணும், கரெக்டான படம் பண்ணணுன்றது தான் ஆசையா இருக்கு. சூப்பர். ஏன்னா சமீபமா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து மகான் சீக்வலுக்கான ஒரு லைன் தோணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. அது பத்தி ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்ல, நான் பார்த்தேன். ஓகே. 4 நாளுக்கு முன்னாடி தான் மகான் ரிலீஸ் ஆகி 4 இயர்ஸ் 4 ஆயிடுச்சு. இயர்ஸ் ஆகுது. ஸோ கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஸோ சீக்கிரமா படத்துல நீங்க விருது வாங்குவீங்க அங்க போய். ஸோ நிஜத்துலயும் அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறோம். ஸோ எங்களோட ஆசை அது. உங்களுடைய கனவு, உங்களுடைய இலக்குன்றது என்ன சினிமால? அதாவது நல்ல நல்ல படங்கள் பண்ணோம். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்த எனக்காகவே நான் கண்டுபிடிக்கணுன்றது ஆசையாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள்லாம் நான் எஃபர்ட் எல்லாம் போட ரெடியாக இருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த படம் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிருந்தானே? தெரில, நான் பார்க்கணும். ஓகே. ஓகே சார். ஸோ சார் வந்து விக்ரம் சார் அப்படின்னாலே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சினிமா ரசிகர்களுக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ வருஷமா ஓவர் த இயர்ஸ் இப்படி தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கதைகளை சூஸ் பண்ணி அந்த கேரக்டராகவே மாறுறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பையனாகவும் அவரை நினச்சி சொல்லுங்கள், ஒரு அப்கமிங் ஆக்டராகவும் சொல்லுங்கள். விக்ரம் சாருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாக்கு, விக்ரம் சாருடைய உழைப்பு பற்றி. ஆக்சுவலாக அப்பாவோட உழைப்பு அவர் ஆக்டிங் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ஒரு 21 இயர்ஸ் இருக்கும்போது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அவர் பெட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் நடக்க முடியல. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி அவர் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சேது அங்கேயே அவர் ஜெயிச்சிட்டார் ஆக்சுவலாக. அதுதான் அவரோட லைஃப். ஒரு படமாக இருந்தால் சேது தான் அதோட கிளைமேக்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன். சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனுக்கான பேர் அவர் சம்பாதிச்சிருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பைத்தியம்னால தான் நினைக்கிறேன். இன்னமும் அவர், நான் டயட்டில் இருக்கேனோ இல்லையோ, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கர யங்காக அவரையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன் நான் அவரை பார்த்து நிறைய கற்றுருக்கேன். என்னால் அவர் மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் அவரோட பையனா இல்லைனாலும், ஒருவேளை நான் சும்மா ஒரு நடிகனாக இருந்தாலும், நான் அவரை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். சூப்பர். ஸோ அவரோட காஸ்டியூம்ஸ்க்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? ஏன்னா படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் அவர் போகும்போது அவரோட காஸ்டியூம்ஸ்க்குன்றது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ காஸ்டியூம் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது எப்படிப்பா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்களா? எப்படிப்பா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அவருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் செட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ சூப்பர். ஸோ நடிகர்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இல்ல இது இப்போ நாளைக்கே நடக்க போறது இல்லை இது, பட் ஒரு ஆசை அப்படி சொல்றேன். பாருங்க, பிரேம்குமார் சார் இருக்காரு, சிவா சார் இருக்காரு. இவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பா எல்லா நடிகனுக்கும் டைரக்ட் பண்ண ஒரு ஆசை இருக்கும். இருக்கு. அது நடக்குமான்னு தெரியல, பட் ஓகே. ஒருவேளை அப்படி எடுத்தா விக்ரம் சாரோட பயோபிக் எடுப்பீங்களா? இல்ல, என்னால அந்த சப்ஜெக்டை எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு ஒரு சம டைரக்டர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இயக்குனர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. ஆனா எடுத்தா சூப்பரா இருக்கும்.
எஸ் அதான் சேது தான் கிளைமேக்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ அது நடக்கிறது தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க கையில விகடன் தாத்தா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கை இளைஞர்ன்ற கேட்டகரியில் நீங்க விருது வாங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சினிமா விருது வாங்கியிருந்தாலும் இந்த விருது நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பொறுப்பு கொடுத்துருக்குன்ற சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்னன்றதை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதுல நானும் ஒருத்தன். தேங்க்யூ விஷ் யூ வெரி வெரி ஆல். தேங்க்யூ. திருப்பி நான் விகடனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு அவார்ட். தேங்க்யூ ஸோ மச்.